இன்ஸ்டாகிராம் ஆப்ல டெலீட் பண்ண அக்கௌண்ட் எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க டெலிட் பண்ண உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் டெலிட் பண்ணி கரெக்டாக 30 டேஸ்க்குள்ள வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். 30 டேஸ் மேலே போயிடுச்சுன்னா உங்களால் வந்து அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போது இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ் போயிட்டு அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீப் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கேட்கும். அதில் கீப் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி லாகின் கேட்டிருக்கும். லாகின் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட லாகின் இன்ஃபோ வந்து சேவ் பண்ண சொல்லுவாங்க. சேவ் பண்ணால் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நாட் நவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடலாம். 30 டேஸ் மேலே போயிடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் டெலிட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.